ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதலை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆர்வசஸ் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரியின் தமிழ் சபையிலிருந்து உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதல்கள். இந்த நாளிலே நான் உங்களோடு பேசப்போகிற ஒரு தலைப்பு என்னவென்றால், அது தேவ ஆவியை பெற்ற மனுஷன். கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம், புதிய மனுஷனை குறித்து பார்த்தோம். இந்த நாட்களிலே நாம் பார்க்க போகிறோம், அது தேவ ஆவியை பெற்ற மனுஷன் என்ற ஒரு தலைப்பிலிருந்து பார்க்க போகிறோம். புதிய மனுஷனாக மாறின ஒருவன் அடுத்ததாக அவன் செய்ய வேண்டிய காரியம் தேவனுடைய ஆவியை பெற்றவனாக மாற வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. வேதத்தின் அடிப்படையிலிருந்து நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் தேவனுடைய செய்தியை கொடுக்கும்படியாக விரும்புகிறேன். ஆதியாகம புஸ்தகம் 41 அதிகாரம் 38 வசனத்தை நான் வாசிக்க நீங்கள் கேளுங்கள். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காரியங்களை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான். இங்கே அந்த மனுஷன் அப்படி என்றால் அது யாரை குறிக்கிறது? தேவ ஆவியை பெற்ற மனுஷன் என்பதை குறிக்கிற காரியம் அது யோசேப்பை குறிக்கிறது. இங்கே வேதம் சொல்லுகிறது, வேறொருவன் உண்டோ அப்படி என்று சொல்லும்போது அந்த இடத்துல பார்வோனுடைய பதில் இல்லை, அது நீ மட்டும்தான் என்று சொல்லும்படியாக இருந்தது. யோசேப்பின் மேல் தேவ ஆவி இருந்தது என்று யார் கண்டுகொண்டது? பார்வோன் கண்டுகொண்டான். நீங்க யோசேப்பினுடைய காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்களானால், யோசேப்பு எப்படியாக இருந்தான், எந்த நிலைமைக்கு அவன் உயர்த்தப்பட்டான் என்று நாம் அறிந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, யோசேப்பின் மேலே தேவ ஆவி இருந்தது. ஏனென்றால் அவன் புதிய மனிதனாக, கர்த்தருடைய மனிதனாக அவன் மாற்றப்பட்டதினாலே தேவ ஆவியானவர் அவனோடு இருந்ததை அவனுடைய செய்கைகள் மூலமாக பார்வோன் கண்டு அவனை மகிமைப்படுத்தினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவன் ஆவியானவர் அவனோடு இருந்ததை பார்வோன் கண்டுகொண்டான். அவன் எப்படி இதை கண்டுகொண்டான் என்று வேதத்திலே நாம் பார்ப்போமானால், அவனுடைய அற்புத கிரியைகளை கண்டு ஆண்டவராகிய தேவன் அவனோடு இருந்து அவனோடு செய்த கிரியைகள் மூலமாக பார்வோன் அதை கண்டு அவனை குறித்து சாட்சி சொல்லுகிறான், இவன் தேவ ஆவியை பெற்ற மனுஷனாக இருக்கிறான். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, இந்த நாளிலே நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறேன். நீங்கள் தேவ ஆவியை பெற்றிருக்கிறீர்களா? தேவனுடைய ஆவியை பெறாத எவனும் கர்த்தருடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். பரிசுத்தம் என்பது ரொம்ப முக்கியமான காரியம். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. தேவனை தரிசிக்க வேண்டுமானால், மத்திய ஆகாயத்திலே தேவன் வரும்போது அவரை எதிர்கொள்ள வேண்டுமானால், அவரோடு யுக யுகமாக பரலோகத்திலே நாம் இருக்க வேண்டுமானால், அவரோடு நித்திய காலமாக பரலோகத்தில் நாம் ஜீவிக்க வேண்டுமானால், நாம் அங்கே நுழைவதற்கு நமக்கு பரிசுத்தம் மிக அவசியமாக இருக்கிறது. இந்த பரிசுத்தத்தை நமக்கு கொடுக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். இந்த பரிசுத்தத்தை கொடுப்பதற்கு நம்மோடு ஒருவர் அவசியமாக தேவைப்படுகிறது. அவர்தான் தேவ ஆவி. தேவனுடைய ஆவி நமக்குள்ளாக இருக்கும்போது அந்த ஆவியான தேவன் நம்மை பரிசுத்தத்திலே நடத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளை,
பரிசுத்தத்திலே நடப்பதற்கு கர்த்தருடைய ஆவி, தேவனுடைய ஆவி உனக்கும் எனக்கும் அவசியமாய் இருக்கிறது. வேதம் அழகாக சொல்லி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றி ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய புத்தகத்திலே அழகாக எழுதியிருப்பதை இயேசு அதை வாசித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தன்னை பற்றி ஏசாயா தீர்க்கதரிசி அநேக வருடங்களுக்கு முன்பாக அவர் எழுதி இருக்கிறதை அவர் தேவ ஆலயத்திலே சென்றவுடனே அங்கே அவரிடத்திலே ஒரு புஸ்தகம் கொடுக்கப்பட்டது. அதை திறக்கிறார். திறந்தவுடனே அவர் வாசிக்கிறார். அது வாசிக்கிற காரியம் என்னவென்றால் வேதம் சொல்லுகிறது, அது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். அந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே அவர் வாசிக்கும் போது எப்படி வாசிக்கிறார்? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவோடு கர்த்தருடைய ஆவி இருக்கிறார், இருக்க போகிறார், வரப்போகிறார் என்பதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி அந்த காலங்களிலே அநேக நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அதை எழுதி வைத்தார். தேவ ஆவி யோசேப்போடு இருந்ததை போல இயேசு கிறிஸ்துவோடும் இருந்தது என்று வேதம் வாசிக்கிறோம். எப்படி? கர்த்தருடைய ஆவி என் மேல் இருக்கிறார். பாருங்க, என்ன ஒரு அழகான ஒரு வார்த்தை. இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகன் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும் போது அவர் கரையேறின போது வானத்தில் ஒரு சத்தம் உண்டானது. வானத்திலிருந்து புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்து இறங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளை, தேவ ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் வந்தவுடனே அவர் ஊழியம் ஆரம்பம் சானது. நீ கேட்கலாம், இயேசு கிறிஸ்துவுக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவையா அப்படி என்று. கர்த்தருடைய பிள்ளை, அவர் இந்த உலகத்தில் மனிதனாக அவர் பிறந்து முழுமையான மனிதனாக அவர் என்னை வாழ்ந்து காட்டினார். முழுமையான மனிதனுக்கு ஒரு காரியம் தேவை. அது என்ன? தேவ ஆவியானுடைய வல்லமை தேவை. ஆகையினாலே இயேசு கிறிஸ்துவும் அந்த வல்லமைக்கு காத்திருந்த போது, அவர் தண்ணீரிலிருந்து வெளியேறின போது புறாவை போன்ற பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்திறங்கினார். கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது, என் பிரியமுள்ள நேசகுமாரன் என்று. கர்த்தருடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு தேவ ஆவியானவர் தேவைப்பட்டால் உங்களுக்கும் எனக்கும் பரலோகத்தில் நுழைவதற்கு, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஒரு தேவ ஆவியானவர் நமக்கு தேவையாக இருக்கிறது. யோசேப்பு தேவ ஆவியை பெற்ற மனுஷனாக இருக்கிறான். இந்த நாளிலே நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கும்படியாக விரும்புகிறேன். நாம் தேவ ஆவியை பெற்ற மனுஷனாக வாழ்கிறோமா? தேவன் ஆவி நமக்குள்ள இல்லை என்றால் இந்த நாளிலே தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ள நாம் வாஞ்சிக்க வேண்டும். சரி, எதற்கு தேவனுடைய ஆவியை பெற்றிருக்க வேண்டும்? தேவனுடைய ஆவியை நாம் பெற்றால் எப்படி இருக்க வேண்டும், எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்று வேதத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாக பார்வோன் யோசேப்பை குறித்து சாட்சி சொன்னான். இந்த மனுஷனை போல வேற ஒருவன் உண்டோ? அப்படி என்றால் அவனே பதிலும் சொல்லுகிறான், இல்லை, ஒரே ஒரு மனிதன் தான், அவன்தான் யோசேப்பு என்று சொல்லுகிறான். இங்கே வேதம் சொல்லுகிறது, கொஞ்சம் சற்று முன்பாக சில அதிகாரங்களுக்கு முன்பாக பார்ப்போமானால் அது ஆதியாகம புஸ்தகம் 39:2 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். பாருங்க, காரிய சித்தி என்றால் சக்சஸ்ஃபுல் மேன். தமிழ்ல சொல்லுவாங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். சில பேர் இன்னும் அழகா சொல்லுவாங்க, அவன் கை வச்சா அது பொன்னாகும், அவன் சொல்லுகிற காரியம் நடக்கும், அவன் பேசுகிற காரியம் நிறைவேறும். அப்படி என்றால் நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா கைராசி டாக்டர்னு கூட சொல்லுவாங்க. அவன் மருந்து கொடுக்காட்டாலும் சும்மா கையை வச்சாலே சுகமாகும். அப்படி என்றால் காரிய சித்தி உள்ளவன். யோசேப்பு தேவ ஆவி அவனோடு இருந்ததினாலே அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். எப்படி காரிய சித்தி உள்ளான்? அவன் செய்வதெல்லாம் வாய்த்தது. இந்த நாட்களிலே, இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அநேக காரியங்களில் நாம் செய்வது வாய்க்கவில்லை. நம் பிரயாசப்படுவது நமக்கு அது நடக்கல. அநேக பிரயாசப்படுகிறோம், அது ஒரு நாள் நமக்கு சக்சஸ் ஆகல.
தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, வேலை ஸ்தலத்துல, உறவினர்கள் மத்தியில, தகப்பன் தாய் மத்தியில, சகோதரர்கள் மத்தியில நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. ஆனால் அது நமக்கு வாழ்க்கையில ஒரு நாளும் சக்சஸ்ஃபுல்லாக நடக்க முடியவில்லை. நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. திருமண வாழ்க்கையில, நம்முடைய உறவினர்கள் திருமண வாழ்க்கையில, சகோதர சகோதரியுடைய திருமண வாழ்க்கையில ஒரு நாளும் நமக்கு வெற்றியை கிடைக்கல. ஏன்? நம் காரிய சித்தி உள்ளவனாக மாற. காரிய சித்தி என்றால் நமக்கு அதற்குரிய ஞானம் தேவனிடத்திலிருந்து பெற வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ ஞானம் வரணும்னா தேவ ஆவியை பெற்றிருக்கணும். தேவ ஆவியை பெற்றிருக்கிற மனுஷன் தேவ ஞானத்தினால நிறையப்படும் போது அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். இங்க பாருங்க, அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்து யோசேப்பு அவன் தன் எஜமானாகிய எகிப்தியன் வீட்டிலே இருந்தான். பாருங்க, எவ்வளவு ஒரு அழகான ஒரு காரிய வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அவன் எகிப்தியன் வீட்டிலே இருந்தும் போது அவன் செய்த ஒவ்வொரு காரியத்தின் நிமித்தமாய் போத்திபார் ஆசீர்வதிக்கப்பட்டான். பாருங்க, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டும் அல்லாதபடி அவன் இருந்த இடமும் ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளையே, நீ தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷனாக இருப்பாயானால், நீ தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷியாக இருப்பாயானால், நீ எங்கு போகிறியோ, நீ எந்த இடத்துல இருக்கிறியோ, நீ எந்த இடத்துல வாழ்கிறியோ, நீ எந்த இடத்துல பிரவேசிக்கிறியோ, நீ எந்த இடத்துல வேலை செய்கிறியோ, நீ யாரை திருமணம் செய்கிறியோ, உன்னுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ அது எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். ஏனென்றால் நீ தேவ ஆவியை பெற்ற மனுஷன். உன் மூலமாய் எல்லா இடமும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இங்கே வேதம் சொல்லுகிறது 3ஆம் வசனத்தில், ஆதியாகம புஸ்தகம் 39:3, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவன் எஜமான் கண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. The beautiful scriptures. என்ன அழகா பட்டுருங்க. போத்திபார் கண்டானா, ஆஹா, யோசேப்பு ஒரு கர்த்தர் இருக்கிறார், தேவ ஆவியை பெற்ற மனுஷனா இருக்கிறான், அவன் செய்கிற எல்லாமே அவருடைய தேவன் வாய்க்க பண்ணுகிறார். நாம் பார்க்கிறோம் இங்கே எகிப்தியனாகிய போத்திபார் ஒரு அதிசயமான நிகழ்ச்சியை காண்கிறான். யோசேப்பு பணம் கொடுத்து நான் அடிமைத்தனத்திலிருந்து அடிமையாக அவனை நான் விலைக்கு வாங்கினேன். ஆனா அவன் வீட்டுக்கு வந்த உடனே என் வீட்டில் இருந்த கஷ்டமெல்லாம் தீர்ந்துச்சு, என்னுடைய பிரச்சனை மாறுச்சு, என்னுடைய எல்லா கஷ்டமும் தீர்ந்துச்சு, இப்ப நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேனே, இதற்கு காரணம் என்ன என்று அவன் ஆராய முற்படும் போது அவனுக்கு தெளிவாக தெரிகிறது, ஆஹா, இது யோசேப்பினால அல்லவோ அப்படி என்று தெரிஞ்சு கொண்டு உடனே பார்க்கறான், கேட்கிறான், இவனோடு இவ்வளவு ஒரு காரியம் நடைபெறுகிறது என்ன? இவன் வணங்குகிற தேவனுடைய வல்லமையை அவன் அறிந்து கொண்டான். அப்ப அவன் சொல்றான், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறான் என்று அவன் எஜமான் கண்டுட்டு அவனை பார்த்து சொல்லுகிறான், அவன் எதை செய்தாலும் வாய்க்கும் என்று சொல்லி அவனை தன் வீட்டிலே அதிகாரியாக வைத்தான். பாருங்க, போத்திபார் வீட்டில சின்ன வீடு, அந்த சின்ன வீட்டில அவனுடைய தேவ ஆவி அவனுக்குள்ளாக இருக்கிறதை கண்டு அவன் காரிய சித்தியுள்ள மனுஷனாக மாறினதை கண்டு அவனை அந்த வீட்டிற்கு அவன் எஜமானனாக வைத்தான். நம்பர் 1. நீங்க பாருங்க 23ஆம் வசனத்தில் 39ஆம் அதிகாரத்தில், கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலே அவன் எதை செய்தானோ கர்த்தர் அதை வாய்க்க பண்ணினார். எதை செய்தான், வாட் எவர் மேபி, அவன் எதை செய்தாலும் கர்த்தர் அதை வாய்க்க பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்? தேவனுடைய ஆவி அவனுக்குள்ளாக இருந்தது. அவன் தேவ ஆவியை பெற்ற மனுஷனாக இருந்தான். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரனே, சகோதரியே, நீயும் இந்த நாளிலே அந்த தேவ ஆவியை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருப்பாயானால், அந்த ஆவியான தேவன் உனக்குள்ளாக வருவாரானால், வேதம் சொல்லுகிறது நீயும் ஒரு காரிய சித்தியுள்ளவளாக மாற முடியும். அது மட்டுமல்லாதபடி தேவனுடைய ஆவி நம்மேல் இருக்கிறபடினாலே நீங்க எதை செய்தாலும் அதை வாய்க்கும். இப்ப புரியுதா உங்களுக்கு?
ஏன் நாம் எதை செய்தாலும் வாய்ப்பதில்லை? தேவ ஆவி நம்மோடு இல்லாததினாலே. கர்த்தருடைய பிள்ளைகள், கண்டிப்பாக நான் உண்மையாக சொல்ல முடியும், தேவனுடைய ஆவி நமக்குள்ளாக இருக்குமானால் நிச்சயமாகவே அந்த ஆவியான தேவன் நம்மை கொண்டு பலத்த காரியங்கள் செய்வார். 39ஆம் அதிகாரம் ஆதியாகமத்திலே 5ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் யோசேப்பு நிமித்தமாய் அந்த எகிப்தியனுடைய வீட்டை ஆசீர்வதித்தார். நான் சொன்னேன், எகிப்தனாகிய போத்திபார் வீட்டை ஆண்டவராகிய தேவன் யோசேப்பின் மூலமாக ஆசீர்வதித்தார். பின்பு அவன் என்ன செய்தான்? சிறைச்சாலைக்கு சென்று பின்பு அங்கிருந்து அரண்மனைக்கு மாற்றப்பட்டான். அரண்மனைக்கு போறான். அரண்மனைக்கு போன உடனே அங்கேயும் அவனுக்கு என்ன செய்தது? உயர்ந்த ஸ்தானம் அளிக்கப்படுகிறது. பார்வோன் அங்கே தேவ ஆவியை பெற்ற ஒரு மனுஷன் உண்டோ பாருங்க. போத்திபார் வீட்டிலையும் அவன் உயர்த்தப்பட்டான், அங்கே பார்வோன் முன்பாகவும் அவன் உயர்த்தப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு அழகான வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் ஆதியாகம புஸ்தகத்திலே, அவனுடைய பார்வோனிடத்தில் வரும்போது அவன் முக சவரம் பண்ணி வேறு வஸ்திரம் தரித்து கொண்டவனா வந்தான். He changed his dress. வேறு வஸ்திரம். இது எதை குறிக்கிறது? கர்த்தருக்கு உண்டான ஒரு புதிய வஸ்திரத்தை தரித்து கொண்டான். நீதியின் வஸ்திரத்தை தரித்து கொண்டான். கர்த்தருடைய வஸ்திரத்தை தரித்து கொண்டான். புதிய மனுஷனாகிய அந்த புதிய வஸ்திரத்தை தரித்து கொண்டான். கருத்து கொண்டு வர்றான். பழைய வஸ்திரம் இல்லை அவனுக்கு. பார்வோனுக்கு முன்பாக புதிய வஸ்திரத்தை தரித்து கொண்டு வந்து நிற்கிறான். அப்ப பார்வோன் கேட்கிற கேள்விக்கு இவன் பதில் சொல்றான். பாருங்க, 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பார்வோனே, உங்களுக்கு மங்களகரமான உத்தரவு என் தேவன் அருளச் செய்வார் என்று. பாருங்க, இவன் சொல்ல, நான் சொல்லுவான் என்று சொல்லல, என் தேவன் அருளச் செய்வார். அப்படி என்றால் இவனுக்குள்ளாக இருக்கிற தேவ ஆவியானவர் இவனை வாயாக செயல்படுத்தி தேவன் பார்வோனுக்கு பேசுவார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளை, அழகாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கர்த்தருடைய வாயாக செயல்பட்டான். பரிசுத்த ஆவியானவருடைய தேவனுடைய ஆவியாக வாயாக செயல்பட்டான் என்று. அப்ப அவன் வாயாக செயல்படும் போது என்ன வந்தது? மங்களகரமான உத்தரவு வந்ததான். பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்சர், மங்களமான உத்தரவு. பாருங்க, தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷனுடைய வாயிலிருந்து ஆசீர்வாதத்தை அல்லாதபடி சாபரூபத்துடைய வார்த்தை வர. ஒரு மனுஷன் அவருடைய வாழ்ல சாபத்துக்குரிய வார்த்தைகளை பேசுவான் என்றால் நீங்கள் நானும் தெரிந்து கொள்ள முடியும் அவனிடத்திலே தேவனுடைய ஆவி இல்லை என்று. வேதம் அழகாக சொல்லுகிறது. ஒரு மனிதன் அவருடைய வாயிலிருந்து கர்த்தருக்குரிய ஆசீர்வாதம் உள்ள வார்த்தைகளை மங்களகரமாக வெளிவரும் என்றால் நாம் புரிந்து கொள்ள முடியும். நிச்சயமாகவே இந்த வசனத்தில் புரிந்து கொள்ள முடியும். இந்த வசனத்தில் இருந்து அவன் கர்த்தர் சொல்லுகிற காரியத்தின்படி அவன் தேவனுடைய ஆவியை பெற்றவனாக இருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளை, நீங்க தேவனுடைய ஆவியை பெற்றிருந்தீங்கன்னா முதலாவது நீங்க காரிய சித்தி உள்ளவர்களாக இருப்பீங்க. இருக்கிற இடத்துல நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இருக்கிற இடத்துல நீங்க உயர்த்தப்படுவீங்க. அது மட்டுமல்லாதபடி ஆண்டவர் உங்களுக்கு ராஜாக்களுக்கு முன்பாக உங்களை நிறுத்துவார். ராஜாக்களுக்கு நீங்கள் ஆலோசனை சொல்லுவீங்க. மங்களகரமான உத்தரவை சொல்லும்படியாய் தேவன் உயர்த்துவார். அல்லேலூயா. இது எதை குறிக்கிறது? தேவனுடைய ஆவியினுடைய பெற்ற மனுஷனுடைய காரியத்தை குறிக்கிறது. பாருங்க, எகிப்தை பஞ்சத்தில் இருந்து அவன் காப்பாற்றினான் என்று வேதம் சொல்லுகிறது. தன் தகப்பன் வீட்டை பஞ்சத்தில் இருந்து போஷித்தான். தேவ ஆவியை பெற்றவன் அவன். பாருங்க, எகிப்தை மட்டும் அவன் காப்பாற்றல, தன் தகப்பன் வீட்டையும் அவன் காப்பாற்றினான். இன்றைக்கு நீ தேவ ஆவியை பெற்ற மனுஷனாக இருப்பாயானால் உன் குடும்பத்தை காக்கும்படியாய் தேவன் உன்னை உபயோகப்படுத்துவார். கர்த்தருடைய பிள்ளையும் இயேசு கிறிஸ்து லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்கள் படிப்பீர்களானால், கர்த்தர் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி ஆண்டவராகிய தேவன் அவரை ஆசீர்வதிப்பார் என்று. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி
இயேசு கிறிஸ்துவுக்கு தேவ ஆவியானவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையை என்ன தரித்திரத்துக்கு? இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்க, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடர்களுக்கு பார்வையும், அவர்களை பிரசித்தப்படுத்தவும், நொறுகுண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய ஆவி இயேசு கிறிஸ்து மேல் வந்தது. இன்றைக்கு தேவ ஆவியானவர் உங்கள் மேலே வருவாரானால், நீங்கள் தேவ ஆவியை பெற்ற மனுஷர்களாய் இருப்பீர்களானால், கர்த்தர் உங்களை இந்த நாட்களிலே வல்லமையாக உபயோகப்படுத்துவார். எப்படி? இருதயம் நறுங்குண்டவர்களை உங்களாலே குணமாக்க முடியும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும், குருடர்களுக்கு நீங்கள் பார்வை கொடுக்க முடியும், ஆவிக்குரிய குருட்டாட்டத்தை நீங்கள் நீக்க முடியும், நொறுங்குண்டவர்களை நீங்கள் விடுதலை செய்ய முடியும். இன்று யோசேப்பு இயேசுவை போல தேவ ஆவியை பெற்றிருந்தான். இன்றும் நாமும் அப்படி பெறுவோமானால் வல்லமையுள்ள காரியத்தை செய்ய முடியும். நீங்கள் தேவ ஆவியை பெற்றிருப்பதானால் தேசத்தையும் வீட்டையும் நீங்கள் விடுவிக்க முடியும். கர்த்தருடைய பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், நான் இயேசு தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினாலே தேவனுடைய ராஜ்யம் உங்களில் வந்திருக்கிறது. தேவ ஆவியை பெற்ற மனுஷன் பிசாசுகளையும் துரத்த முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க ஒரு அழகான வேதத்திலே ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்களுக்கு முடிக்கும்படியாக ஜெபிக்க வருகிறேன். நியாயாதிபதி புஸ்தகத்திலே 14ஆம் அதிகாரம் 5-6 திம்னாத் ஊர் என்ற ஊரிலே திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது ஒரு கர்ச்சிக்கிற பால சிங்கம் ஒன்று சிம்சோனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாக இறங்கினபடியினாலே அவன் கையில் ஒன்றுமில்லாதிருந்தும் ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிப்பது போல அவன் அதை கிழித்து போட்டான். இன்னைக்கு நீங்க நினைப்பீங்க, பேதுரு அழகாக எழுதுகிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி திருச்சிருக்கிறான். உங்களை சுற்றி ஒரு சிங்கம் கர்ச்சித்துக் கொண்டு வருகிறது. அவனிடத்திலிருந்து நீங்கள் அவனை வாயை கிழித்து ஆட்டுக்குட்டியை போல அவனிடத்திலிருந்து ஜெயிக்க வேண்டும் என்றால், சிம்சோன் மேல் இறங்கின அந்த தேவ ஆவி, பலமாய் இறங்கின அந்த தேவ ஆவி இந்த நாளிலே உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும். கர்த்தர் விரும்புகிறான். ஆகையினாலே கர்த்தருடைய பிள்ளைங்க, தேவ ஆவியை பெற்ற மனுஷனாக மாறுங்க. இந்த நாட்களில் நீங்க கேளுங்க, கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரமையா, இந்த நாளிலே தேவ ஆவியை பெற்ற மனுஷனை குறித்து நீங்க இந்த நாளில் பேசினீங்க. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் நாங்களும் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உறுதியாய் தரித்திருக்க நீங்க உதவி செய்யுங்க. அவர்கள் கேட்கும் போது என் தேவன் அவர்களுக்கு உம்முடைய ஆவியை கொடுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மேலே இருந்தீர். பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே யோசேப்போடு இருந்தீர். அது மட்டுமல்லாதபடி சிம்சோன் மேலே பலத்த செய்கைகளாலே கர்த்தருடைய ஆவி இறங்கின போது அவன் கர்ச்சிக்கிற பாலசிங்கத்தை கிழித்து போடுது போல இந்த நாட்களிலே பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல உம்முடைய பிள்ளைகளை சுற்றி வகை தேடி வருகிறான். பிள்ளைகளை இதை உணர்ந்து தேவ ஆவியை பெற்றுக்கொண்டு பிசாசையும் அவன் தந்திரத்தையும் மேற்கொள்ள தேவன் உதவி செய்வீராக. இன்னைக்கு இந்த நாளில தேவனுடைய ஆவியை வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய ஆவியானவரை நிறைவாய் கொடுத்து அபிஷேகிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து தேவநாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.